राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय रामा। श्री राम जय राम जय जय रामा। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। அழகான கல்பத்தரு தினம் இன்று. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவதார புருஷர் அப்படின்றத சில பக்தர்கள் உணர்ந்து அனுபவிச்ச நாள். ஜனவரி 1, 1886 வருஷம் அழகான இந்த வைபவம் நடந்தது அப்படின்னு அவருடைய சரித்திரத்துல காண கிடைக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 125 வருஷத்துக்கு மேல வச்சுக்கோங்களேன். 137 13 1 ஆமா 137 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப ஒண்ணு நிரூபணமாகிறது, இந்த தேசத்துல யார் அரசாண்டாலும் ஏதோ ஒரு ஞானி, யாரோ ஒரு பக்தனோ பக்தையோ, ஞானின்னா ஆண் பெண் இருப்பாளருமே இருக்கலாம். சனாதன தர்மத்துல ஞானம் அப்படின்றது ஆண் சம்பந்தப்பட்ட விஷயம்னு கிடையாது. சிலதெல்லாம் பொதுவான வார்த்தைகள், ஆனா நாம அத ஆண் அல்லது பெண் அப்படின்ற அர்த்தத்துல கொண்டு வந்துட்டோம். டீச்சர் அப்படின்றது ஆசிரியர், ஆனா பொதுவா டீச்சர் அப்படின்னா உடனே பெண் பாலினமா தான் சொல்றோம். நிறைய விஷயங்கள் அப்படித்தான். ஞானி அப்படின்ற பதம் ஞானத்தை அனுபவிப்பவர்கள், ஞானத்தை அடைந்தவர்கள், ஞானத்தை உணர்பவர்கள், ஞானத்தை அடுத்தவர்களுக்கு புரிய வைப்பவர்கள், இப்படி பலவிதமான அர்த்தம் உண்டு. பரமஹம்ச அப்படின்ற வார்த்தை ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. ஞானின்ற வார்த்தை எல்லாருக்குமே உண்டு. இந்த தேசம் ஞானிகளுடைய தேசம். எத்தனையோ மகாத்மாக்களுடைய தபோபலத்தினாலே வாழ்கின்ற தேசம். அப்படி ஒருத்தர் தான் நம்முடைய சமர்த்த ராமதாசர். ராமதாசர் இமாலய யாத்திரை பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப பரவாயில்லப்பா, நம்ம கூட ராமதாசர் போன இடத்துக்குலாம் போயிருக்கோம் அப்படி ஒரு குதூகலம் தொத்திக்கிறது. யமுனோத்ரி, கங்கோத்ரி, உத்தர்காசி, ஜோஷி மட், இத்தனை இடங்கள் சமர்த்த ராமதாசர் போயிருக்கா அப்படின்னு இருக்கு. பத்ரிகாசிரமம், கேதார்நாத், அப்ப பத்ரிகாசிரமம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வியாசகுகை, மணிபத்ரபுரி, இது எல்லாமே சமர்த்த ராமதாசர் போயிருப்பார். 1608 அவருடைய அவதாரம். கிட்டத்தட்ட 415 வருஷங்களுக்கு முன், 4 நூற்றாண்டுகளுக்கு முன் அவர் தன்னுடைய 24வது வயசிலிருந்து யாத்திரை பண்றார். 1632 அவருடைய தீர்த்த யாத்திரை. 1632, இப்ப 2023.
உட்காந்து நீங்களே கூட்டி கழிச்சு பாருங்க. ஸோ 1608 அப்படின்னா 415 வருஷங்களுக்கு முன். சரியா? அதுல இருந்து ஒரு 24 வருஷம் கழிச்சுடுங்க. அவ்வளவுதான். இது கூட கம்மியானது சொல்லி நான் கணக்குன்னு சொல்லணுமா? அப்ப ஒரு 350 வருஷங்கள் 370 வருஷங்களுக்கு முன் சமர்த்த ராமதாசர் ஹிமாலயத்துல யாத்திரை பண்றார். அவர் ஹிமாலயாவை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பெரிய சாந்தி. அது இந்த ஹிமாலயாஸை பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், நம்முடைய அகம்பாவம் எல்லாம் தூள் தூளா செதறிடும். நான் பெரியவன், இவர்கள் என்ன மதிக்கிறது இல்லை, உலகம் தகுதி இல்லாதவர்களை கொண்டாடுறது, என்னுடைய அருமை உலகத்துக்கு தெரியல, என் பெருமை உலகத்துக்கு புரியல, இப்படி எல்லாம் ஒரு அபிப்பிராயம் நம்ம எல்லாருக்குமே உட்கார்ந்து இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் பொறாமை. அதாவது யாராவது ஒருத்தர் நல்லா இருக்கா வச்சுக்கோங்களேன், அதை நம்மால அக்செப்ட் பண்ண முடியல. அவனுக்கு என்ன தெரியும், அவனெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிடுறோம். எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் இல்லையா? நமக்கு தகுதி இருக்கா அவ்வளவுதான் பார்க்கணும். ஒருத்தருக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது, பெருமை கிடைக்கிறது அப்படின்னா அதுல பொறாமை. அதனாலதான் அவர்களாம் என்ன தகுதி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இதெல்லாம் பொறாமையினாலே மட்டுமே வரக்கூடிய விஷயங்கள். நம்முடைய சனாதன தர்மத்துல எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கோம். பிராரப்த கர்ம, பூர்வ ஜென்ம கர்ம வினை. இப்ப கர்க சம்ஹிதையில பார்த்தோம்னா காளியன்ல இருந்து பூதனா, தேனுகாசுரன், அகாசுரன், பகாசுரன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பூர்வ ஜென்ம கர்ம வினை. அதனாலே அவர்கள் கிருஷ்ணனாலே வதம் செய்யப்பட்டார்கள் அப்படின்றது. நலகூபரன், மணிகிரீவன் இவெல்லாம் பார்த்தா குபேரனுடைய பிள்ளைகளா தானே இருக்கா. நாரதர்கிட்ட அவமரியாதையா நடந்ததுனாலே மரஜன்மா அடைந்தார்கள். கண்ணனுடைய அனுகிரகத்தினாலே மீண்டும் குபேரப்பட்டினம் போய் சேர்ந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப எல்லாருக்குமே ஒரு பூர்வ ஜன்ம கர்ம வினை உண்டு. அதனால அந்த கர்ம வினையில நல்லது கெட்டது எல்லாமே உண்டு. கர்ம வினைனா கெட்டது மட்டும் கிடையாது, நல்லதும் உண்டு. அதனால யார்கிட்டையும் பொறாம வேண்டாம். இந்த இமயமலை போனோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பெருமை, புகழ், ஞானம், தைரியம், உடல் பலம், மனோபலம், புத்தி பலம், உலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ், உலகத்துல நாம அடைஞ்ச வெற்றிகள், சக்சஸ், உலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட பேரு, அபவாதம், இதெல்லாம் ரெண்டுமே உண்டு இல்லையா?
நல்லவைகள் கெட்டவைகள், லாபம் நஷ்டம், மானம் அவமானம், சுகம் துக்கம் என்னெல்லாமோ உண்டு இல்லையா? இது எல்லாமே ஹிமாலயத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைன்னு தோணி போயிடும். நிஜமாவே நிறைய பேர் கேட்பா, அது என்ன அப்படின்னா ஹிமாலயாஸ் என்ன இருக்குன்னா, அங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அங்க போனா ஒரு பெரிய பாடம், யூ ஆர் நத்திங். சாதாரணமா சொல்லுவாங்க, காலில் இருக்க தூசுக்கு சமானம், தூசு கூட கிடையாது. ஹிமாலயத்தினுடைய அளவு, அதனுடைய எல்லையில்லாத ரூபம், அப்பா அது நிஜமாவே அப்படியே மனசு லேசாயிடும். நிஜமாவே ஹிமாலயாஸ் போகணும். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன், பிரார்த்தனை பண்ணுங்க, பகவான் நடத்தி கொடுப்பான். வாழ்க்கையில நீங்க இமயமலையில போய் நிக்கணும். இந்த ஹரித்வார் ரிஷிகேஷ்லாம் தாண்டி போகணும், மேல 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 போகணும். யமுனோத்ரி மலை, கங்கோத்ரி, கேதார், பத்ரி, அங்க போற வழியில் இருக்கக்கூடிய நிறைய மலை சிகரங்கள். கார்த்திக் சுவாமியெல்லாம் பார்த்தோம்னா சுற்றி வரக்கூடிய மலை, அந்த மலை முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பனிப்பொழிவு, அந்த உயரம், அது தூரத்துல பார்த்தோம்னா நாம எங்க இருக்கோம்? 10 நாள் இமாலய யாத்திரை போகணும் வச்சுக்கோங்களேன், கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்தா இமயம் ஒண்ணுதான் பெருசா இருக்காங்க, மற்ற எதுவுமே பெருசு கிடையாது. அப்ப அது அப்படியே மைட்டி ஹிமாலயாஸ் அப்படிதான் சொல்றது, மெஜஸ்டிக், பிரம்மாண்டம், எல்லையற்றது, எப்படி வேணா நீங்க சொல்லலாம். அது இவ்வளோ பெருசு இமாலயம். நம்ம எவரெஸ்ட் சொல்றாங்க, அதுக்கு நேபாள எல்லாம் ஒரு பேர் உண்டு, சாகர் மாதான்னு தான் பேரு. திபெத், நேபாள எல்லாம் சாகர் மாதா அதான் பழைய பெயர். அவெல்லாம் சாகர் மாதா அப்படின்னு தான் கொண்டாடுறார்கள் அந்த எவரெஸ்ட் சிகரத்தை. அந்த சாகர் மாதா அப்படின்னு சொல்லக்கூடிய மவுண்ட் எவரெஸ்டினுடைய உயரம் பார்த்தோம்னா மீன் சி லெவல்ல இருந்து 29,000 அடி. நான் இதுவரைக்கும் மேக்சிமம் போயிருக்கிறது கேதார். கேதார் 11,000 சச்சம் ஹைட்டு. கேதார்நாத்தை விட வசதி துங்கநாத். சரியா சொன்னா துங்குநாத் ஹைட்டு தான் சொல்லணும் நான் உங்களுக்கு. துங்குநாத் ஹைட் 12,000 அடி வசரம். இதுதான் நான் மேக்சிமம் போன வசரம். அதை விட இன்னொரு மடங்கு இந்த சாகர் மாதா எவரெஸ்ட். இப்ப துங்குநாத்ல நின்று பார்த்தாலே we are nothingனு தெரிஞ்சிடும். அதாவது நம்ம எல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு பெருமை, ஒரு அகம்பாவம், நான் பர்ஃபெக்டா பண்றேன், நான் இதை பண்றேன் அதை பண்றேன்லாம் ஒரு வெயிட்டை தூக்கிட்டு அலையிறோம். அதாவது நம்முடைய சக்சஸ், ஃபெயிலியர், பழைய நினைவுகள், எதிர்கால கற்பனைகள், இப்படி நிறைய வெயிட்டை தூக்கிட்டு அலையிறோம். உடம்புலையும் வெயிட் இருக்கு, புத்தியிலையும் வெயிட், மண்டகணும். சிம்பிள் வார்த்தை. இந்த இமயத்தின் மேல போய் நின்னோம்னா இமயத்துள் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். I have conquered the height. நான் சிகரத்தை தொட்டு விட்டேன்னா தோணாது. ஹிமாலயம் தன்னுடைய சிகரத்தில் என்னை ஏற்றி வைத்தது. அவ்வளவுதான். ஒரு குழந்தை அப்பாவோட ஷோல்டர்ல நான் ஏறி உட்காந்துட்டேன்னு சொல்லுமா, அப்பா ஏற்றி உட்கார வச்சுட்டார். இதுதான் எனக்கு புரிஞ்சது. ஒவ்வொரு தடவையும் ஹிமாலயம் போகும்பொழுதெல்லாம் புரிஞ்சது ஒண்ணுதான், இமாலயம் என்னை ஏற்றி விடுறது. துங்குநாத் அப்படின்ற ஒரு வசரத்துக்கு, கேதார்நாத் அப்படின்ற வசரத்துக்கு ஒவ்வொரு தடவையும் ஏறி இறங்கின பிறகு வாழ்க்கை ரொம்ப பெருசு அப்படின்னு புரிகிறது. இருக்கிற வாழ்க்கை அழகா வாழ்ந்துடு, அவ்வளவுதான். சமர்த்த ராமதாசர் எப்படி இருந்திருப்பார், எப்பேற்பட்ட ஞானி, எப்பேற்பட்ட தபஸ்வி.
அவருக்கு குளிர், மழை, வெயில் ஒன்றும் பாதிக்காது. எல்லாம் அப்படியே ஏற்றுவார். தாம் திதிக்ஷஸ்வபாரத, பொறுத்துக்கோ அர்ஜுனா. இதுதான் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்ன பெரிய உபதேசம். பொறுத்துக்கோடா. சீதம், உஷ்ணம், சுகம், துக்கம் இதெல்லாம் இந்திரிய சேர்க்கையினாலே உண்டாகிறது. குளிர் இந்திரியம், நம்மளுடைய கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், அதுல தோல்ல தான் சிலுப்பு தட்டுறது. பொறுத்துக்கணும். மார்கழி மாசத்துல வெயில் காலம் வந்தா இந்த தோல்ல தான் சூடு தெரியறது. பொறுத்துக்கணும். இதுதான் உண்மை. சமர்த்த ராமதாசர் எல்லாம் கடந்து தானே போயிட்டு இருக்கார். இமாலயாச பார்த்து 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 ஒவ்வொரு மலையா ஏறி 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 அப்படியே உட்கார்ந்து தியானம் பண்றார். நல்ல மலை உச்சியில நின்று சூரிய நமஸ்காரம் பண்றார். ரொம்ப அழகா இருக்கும் நிஜமாவே. கடல் பக்கத்துல கடல்ல சூரியோதயம் இல்லாட்டி கடல்ல சூரிய அஸ்தமனம் ரொம்ப அழகா இருக்கும். திருவனந்தபுரத்துல இந்த சூரிய அஸ்தமனம் பார்க்கணும். ரொம்ப அழகா இருக்கும். சூரியோதயம் புரியில பார்க்கணும். ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு அழகு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இமாலயத்துல சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் எத்தனை போட்டோ எடுத்திருக்கேன். எத்தனை பார்த்தாலும் நம்ம எடுக்கிறதுலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தோணும். எடுத்து 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 அப்படி பார்த்துட்டே இருப்போம். அவ்வளவுதான். வேற என்ன சொல்ல முடியும். ஹிமாலயம். அப்ப சமர்த்த ராமதாசர் அங்க உட்காந்து தியானம், தபஸ், நாமஜபம் எல்லாம் பண்றார். தேசத்துக்கான பிரார்த்தனை பண்றார். ஜனங்களுடைய மனோபலம் நிறைய ஆராய்ச்சிலாம் பண்றார். கூடவே நிறைய விஷயங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிறார். தனுர் சாஸ்திரம் ஒவ்வொன்றா. அது பாட்டுக்கு சைட் பை சைடு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்களேன். நீங்க வேலைக்கு போகுங்கோ, சம்பாதிங்கோ, குடும்பத்தை பார்த்துக்கோங்க, எல்லாம் பண்ணுங்க. கூடவே கத்துக்க வேண்டியது கத்துட்டே இருங்கோ. இதுக்கு ஒன்றும் எல்லாம் கத்துன்னு முடிச்சாச்சுன்னா ஒன்றும் கிடையாது. வயசெல்லாம் ஒன்றும் கிடையாது. கத்துக்கோங்க. எந்த வயசா இருந்தாலும் எக்ஸசைஸ் பண்ணுங்க. எல்லா வயசுலயும் உடம்புக்கு பலம் வேணும். சரியா? யாத்திரை எல்லாம் போனோம்னா உடம்புல நல்ல பலம் வேணும். உங்களுக்கு ஆயுஷ் முழுக்க நல்லா சாப்பிடணும்ல. எப்ப நல்லா சாப்பிட முடியும்? நீங்க உடலுக்கான உழைப்பு பண்ணாதான் நல்லா சாப்பிட்றதுக்கான அதிகாரம். ஏன்னா சாப்பிட்றது ஜீரணமாகணும்ல, அது விஷமா தங்கக்கூடாது இல்ல. அப்பதான் வாழ்க்கை சுகம். ஆரோக்கியம் ரொம்ப 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 அவசியம். அது சமர்த்த ராமதாசெல்லாம் அப்படி ஒரு ஆரோக்கியவான். காரணமே சொல்லப்படாது. காரணமே சொல்லக்கூடாது. சரியா? அப்ப சமர்த்த ராமதாசன் ஒரு நாள் அப்படியே பார்க்கிறார். அது ஒரு அந்த ஹிமாலயத்தை பார்த்த உடனே மனசுல பலவிதமான எண்ணங்கள் உண்டாகும். ஒரு பெரிய சமாதானம், ஒரு சாந்தி, ஒரு நிம்மதி இதுவும் உண்டாகும். அப்ப சில சந்தர்ப்பங்கள்ல போதும் வாழ்க்கை அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஒரு திருப்தி வந்துடும். ஒரு அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு அப்படின்ற ஒரு எல்லைக்கோடு நிர்ணயம் வந்துடும். சமர்த்த ராமதாசருக்கு அப்படி தோன்றது. திடீர்னு இமயமலையினுடைய ஒரு சிகரத்தில் இருக்கா. நிறைய மலைகள் உண்டு. அங்க நிறைய சிகரங்கள் உண்டு. அங்க எல்லாமே சிகரம் மாதிரி தான் இருக்கும். அப்படியே அடுக்கடுக்கா பிடிச்சு வச்ச மாதிரி இருக்கும் அந்த மலையெல்லாம். அங்க எங்கேயோ இருந்து தியானம் பண்ணார், தபஸ் பண்ணார். ரொம்ப டீப் வேலி இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா கங்கோத்ரி, அப்புறம் பத்ரிகாசிரமம், கேதார் கோயில், ஒரு பக்கம்
மலை முகட்டில் அப்படி ஒரு பக்கம் அப்படி கீழே பார்த்தா அதுல பாதாளத்துல கங்கை ஓடிட்டு இருப்பான். திடீர்னு குதிச்சுட்டார் சமர்த்த ராமதாசர். அது அப்படி தோணும். அதாவது தற்கொலை எல்லாம் கிடையாது, இது ஒரு பயம் கிடையாது, வெறுப்பு கிடையாது, விரக்தி கிடையாது. எஸ் அப்படின்னு தோணிடும். நிஜமாவே இமயத்தை பார்த்து அங்கே கிளம்ப தோணாது. அப்படியே இருக்கலாம், அப்படியே வாழ்க்கை போதும் அப்படின்னு தோணிப்படும். அது இமயத்துல சரீரத்தை விடுறதுன்றது சில பேருக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம். நம்ம ஹரிதாஸ் கிரி குருஜி அப்படிதானே ருத்ரப்பிரயாகையில கோட்டேஸ்வர்ல அப்படியே கங்கையில் அலக்கநந்தால இறங்கி போயிட்டார். அந்த மாதிரி சமர்த்த ராமதாசர் இமயமலையில குதிச்சு வர்றார். திடீர்னு ஒரு பெரிய என்ன பண்ணிட்டு இருக்காய் நீ அப்படின்னு ஒரு காம்பீரியமான சப்தம். யாரோ பிடிச்சு பலாறு ரெண்டு ஹர அரைஞ்ச மாதிரி இருக்கு. அவருக்கு பார்த்தா யாரோ தாங்குற மாதிரி இருக்கு. வேற யாரு? ராமராயா. சிம்மாச்சலத்துல பிரகல்லாதனை தாங்கினவன் நரசிம்மன், இங்க ராமராயா. என்ன உடம்புன்னு நினைப்பா? உனக்கு இவ்வளவு அனுபவம் கொடுத்து இவ்வளவு பக்குவம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, பார்த்து பார்த்து ஊர் உலகத்துக்கு ஜனங்கள் எல்லாம் உன்னை கொண்டாடி ஜாகிரதப்படுத்தி வச்சிருந்தா என்ன என்ன முடிச்சுட்டாரு கிளம்புறாரு? யாரை கேட்டு கிளம்புறா? யார் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தான்? ராமராயா கேட்டுட்டான். அது நிஜமா ரொம்ப அழகா இருக்கும். அந்த காம்பீரியம், தெய்வத்துக்கு ஒரு காம்பீரியம் உண்டு இல்லையா? அந்த காம்பீரியம் ரொம்ப அழகா. அந்த உரிமையிலெல்லாம் அவ பேசுற வார்த்தைகள்லாம் அமக்களமா இருக்கும். குருவோ பகவானோ எடுத்த உரிமை எடுத்துக்கிறா, கோச்சுக்கிறா, ஒரு திட்டுறா, ஓங்கி அறையறான்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பாக்கியம். அப்படின்னு சும்மா பேசிட்டு பெருசா ஒண்ணு கண்டுக்காம போனா அப்பதான் நீங்க பயப்படணும். குருவினுடைய அக்கறை, அந்த காம்பீரியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ராமராயாவுக்கு கோபம் வருமானா வரும். சுக்ரீவன் பார்த்திருக்காங்க, நிறைய பேர் பார்த்திருக்காங்க ராமனுடைய கோபத்தை. சமர்த்த ராமதாசர் பார்த்தார். பகவான் பிடிச்சு நிறுத்தி வச்சுட்டான். எவ்வளவு வேலைகள் இருக்கு, இது தேசத்தை புனருத்தாரணம் பண்ண ராமராஜ்யம் வேணும்னு கேட்டுட்டு என்ன நினைச்சுட்டு இருக்காங்க? அந்த வேலையை பண்ற வழியை பாரு. நீ ஹிமாலயம் வந்தது உசிர விடுறதுக்காக இல்ல, தபஸ் பண்றதுக்காக, நாமஜபம் பண்றதுக்காக, தியானம் பண்றதுக்காக, ஜனங்களுக்கு மனோபலம், புத்தி பலம், தேகபலம், ஆன்ம பலம் கொடுக்கறதுக்காக. வாழ்க்கை முடிஞ்செடுத்த போதும் நினைச்சியோ? வேலையப்பா. சமர்த்த ராமதாசர் கையை கூப்பிண்டார். மன்னிச்சுடு ராமராயா, தப்பு பண்ணிட்டேன். நிஜமாவே வெறுத்து போயோ விரக்தலாம் என்னமோ போதும்னு தோணிடுத்து. சரீரம் தானே விட்டுவிடலாமேன்னு தோணிடுத்து. என் சரீரம்ன்ற அந்த அபிமானம் என்னை விட்டு போகட்டும் ராமராயா. இது உன்னுடைய சரீரம், உனக்காகவே நிச்சயமா எல்லாம் பண்றேன், மன்னிச்சுடு ராமராயா அப்படின்னு மானசீகமாக பிரத்யட்சமாவே மன்னிப்பு கேட்டார். ராமராயா சிரிச்சான், ஆலிங்கனம் பண்ணின்றான். நீ வேணும் எனக்கு, நான் பண்ண வேண்டிய காரியங்களை உன் மூலமா பண்ணிட்டு இருக்கேன், புரியறதா? ஆஞ்சநேயருக்கு அப்படி தோணிச்சு. அதாவது அவர் லங்கையில போய் சீதா மாதாவை தேடுறார், கிடைக்கல. அப்ப நான் திரும்பி போக மாட்டேன், நான் இங்கேயே இருப்பேன், சாப்பிடாம இருப்பேன், அப்படியே சமுத்திரக்கரையில் இருப்பேன், அப்படியே செத்து போயிடுவேன். அப்போ நான் போலேன்னா எல்லாரும் சரி வருவான்னு காத்துட்டு இருப்பா. நான் போயிட்டு சீதையை பார்க்கலன்னு சொன்னா ஜாம்பவான் முதற்கொண்டு எல்லாரும் உயிரை விட்டுடுவா. ராமன் என்னெல்லாமோ யோசிக்கிறார். அந்த மாதிரி இவரு யோசிச்சார். ஆனா இவருடைய விஷயம் வேற. பட் சீதா மாதாவின் எடுத்த உயிரை விட்டுடலாம். இது உலகத்துல எண்ணங்கள்லாம் வரும், அதையெல்லாம் தாண்டித்தான் வாழ்க்கை. சோ இமயம் அது ஒரு விசித்திரமான பகவத் அனுபவ மலை. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நடத்தி கொடுப்பான் ராமராயன். இது விஷயம் நாளைக்கு. ராதே
कृष्ण। श्री राम जय जय राम, श्री राम जय जय राम, श्री राम जय जय राम, श्री राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। राधे कृष्णा। जय बोलो राष्ट्रगुरु स्वामी समर्थ रामदास महाराज की जय। राधे कृष्णा।